தேர்தல் பரப்புரை முடிந்து திரும்பிய போது சோகம், போதையில் வந்த நபர் மோதி மூதாட்டி பலி, ஆளுங்கட்சி தலையீடாக பொதுமக்கள் புகார். செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூபே கிரி அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் திரு எவ்வ வேலு அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரையில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பிய நபர் ஏற்படுத்திய விபத்தில் மூதாட்டி ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து பின்னணி: முன்னாள் அமைச்சரின் பரப்புரையில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு கிராமங்களிலிருந்து தொண்டர்கள் வாகனங்களில் வந்திருந்தனர். பரப்புரை முடிந்து அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அந்தனூர் ஊராட்சி பாண்டியன் நகர் பகுதியில் அதிவேகமாகவும் போதையிலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. நிலை தடுமாறிய வாகனம் அங்கு நின்றிருந்த வள்ளியம்மாள் என்ற மூதாட்டி மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தப்பியோடிய நபர்: விபத்தை ஏற்படுத்திய முருகனுக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறி மேல்செங்கம் காவல் உதவி ஆய்வாளரின் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாமல் முருகன் அங்கிருந்து மர்மமான முறையில் தலைமறைவாகியுள்ளார். பொதுமக்கள் குற்றச்சாட்டு: விபத்து ஏற்படுத்திய நபர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதாலும் அரசியல் செல்வாக்கு இருப்பதாலுமே அவர் தப்பவிடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை மட்டும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். விபத்து நடந்து இதுவரை தலைமறைவான நபரை போலீசார் இன்னும் அழைத்து வந்து விசாரணை செய்யவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் பெருகி வரும் கஞ்சா மற்றும் மது கலாச்சாரமே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம். ஆளுங்கட்சி வேட்டி கட்டி இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். இச்சம்பவம் செங்கம் பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.